அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆக முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நண்பர் தீ குளிச்சிருக்காரு. இவ்வளோ மெஜாரிட்டியாக ஜெயிச்சும் தலைவரால் ஆட்சி அமைக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தில் தீ குளிச்சிருக்காரு. அதே சமயம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த நாளில் ஒருத்தர் கழுத்து அறுத்திருக்காரு. விஜய் அவர்கள் மெஜாரிட்டியாக வருவாரா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதுக்காக கழுத்து அறுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான பிம்பத்தை காட்டுது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதோ அதை மட்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத காட்டுது. ஏன் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு எலெக்ஷனில் தாவேகா நிறைய மெஜாரிட்டியாக இருக்காங்க, அதுக்காக ஆட்சி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரியும். ஆனால் இது திமுக ஏடிஎம்கே அவங்களுக்கு வராத ஒரு பிரச்சனையா சொல்லுங்கள்? சொல்லப்போனால் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் ரொம்ப ஊர்னவங்க பூத்தில் போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கேக்குள்ளே இருக்கிறவங்க ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கிறவங்க மாற்றி வரவங்க, அவங்கள சொல்கிறேன் நான், விசேஷம் இருக்கவங்கள அங்கே போய் நின்னாங்கன்னா அவங்க என்ன கட்சியில் பேஸில் இருந்தாங்களோ அதை தவிர மற்ற இதுக்கு வருமா அப்படிங்கிறதே தெரியாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் எல்லாம் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இருக்கிறாங்க. இதனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியலன்னு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதை தயவு செஞ்சு தவிர்க்கணும். ஸோ ஒரு பார்ட்டி நமக்கு பிடிக்குது, அந்த பார்ட்டியில் நமக்கு இருந்தால் லாபம் இருக்கும் அப்படின்னா அந்த பார்ட்டியில் இருக்கலாம். இல்லை அந்த பார்ட்டியில் நமக்கு லாபமே இல்லை அப்படின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் சப்போர்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே பண்ணலாம். ஆனால் ஒரு பார்ட்டிக்காக ஒருத்தருக்காக விஜய் அப்படிங்கிற அந்த பிம்பத்துக்காக தயவு செஞ்சு மக்கள் இதுக்கு மேலேயும் தவறுகளை பண்ணுறதை நிறுத்துங்க. அங்கங்கே கூட்டமாக போயிட்டு பைக்கில் நிற்கிறீங்க, அவர் அங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு இன்னமும் கூட அந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்குது. ஸோ இதை முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். ஓகே, மெஜாரிட்டியாக 108 இடங்களுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த மெஜாரிட்டி இப்போ கிடச்சிருச்சு. ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரசிக்கிறீங்களா? ஓகே. அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களா? ஓகே, இது எல்லாமே நடக்கட்டும். பட் இந்த மாதிரி தவறுகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தாங்க ரியாலிட்டி. இதை புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம்.